ரஜினிக்கு வந்து லோகேஷ் சொன்ன கதை வந்து ஒரு முழு திருப்தி இல்லை. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி வயலன்ஸ் ஆகவும் ஆக்ஷன் ஓரியன்டாகவும் இவருடைய சப்ஜெக்ட் இருந்திருக்கு. ரஜினி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லைட்டராக பண்ணலாம். நம்ம தான் தொடர்ந்து வந்து ஆக்ஷன் படம் பண்ணி ஒரு மேலே ரத்தமும் கத்தியுமா போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஒரு மாறுபட்டு ஒரு படம் பண்ணணும்னு அவருடைய மைண்டில் இருக்குது. அதனால இந்த கதையை வந்து அவர் ஒரு மாதிரி பெண்டிங்கில் வச்சுட்டு நெல்சன் கிட்ட, இப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த வயலன்ஸான சப்ஜெக்ட்லாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த ஜானரை திடீர்னு மாற்றிட்டாரு? வயலன்ஸே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 படமே அடுத்தடுத்து ஜானர் மாற்றிட்டாருன்னா எனக்கு இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நெல்சன் கதையை பண்ணலாம் அப்படின்னு ரஜினி முடிவு எடுத்துட்டாரு. ஆனால் அதை அவர் லோகேஷ் கிட்டேயோ அல்லது கமல் கிட்டேயோ இன்னும் நேரடியாக சொல்லலை. ஏன் வெளிப்படையாக சொல்ல தயங்குறாரு ரஜினி? இல்லை, என்னன்னா கமலஹாசன் வந்து எப்படி லோகேஷ் இல்லை அப்படிங்கிறத கன்வின்ஸ் ஆனாரு. இந்த படத்துல லோகேஷ் இல்லை அப்படிங்கிறது கமலஹாசனுக்கு ஒரு சின்ன வருத்தத்தை வேணா கொடுக்கலாம். அதுக்காக ஒருவேளை ஜெயிலர் 2 ரிலீஸுக்கு அப்புறம் தான் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஜெயிலர் 2 எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா? இது ஒரு முக்கியமான கேள்விதான். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ரஜினி கமல் இணையப்புற திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கல, வேற ஒரு இயக்குனர் தான் இயக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல ரஜினிகாந்த் வந்து சூசகமா சொல்லியிருந்தாரு. அது தொடர்பாக நம்மளே பேசியிருந்தோம். நீங்க வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவீங்க. நேற்று வலைப்பேச்சுல நெல்சன் வந்து இயக்க வாய்ப்பு இருக்கு, அதுவும் சுந்தர்சியோட இணைகிறாரு, அதற்கு அடுத்து வந்து இந்த படம் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு. எப்படி சார் இந்த மாற்றம் நடந்தது? இல்லை, ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் ரஜினிகிட்ட வந்து ஒரு லைன் சொல்கிறாரு. ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த லைன் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லலை. ஓகே அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அவருடைய பதிலை வச்சு லோகேஷ் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த கதை ரஜினிக்கு பிடிச்சிருச்சு, நம்ம ப்ரொசீட் பண்ணலாங்கிற மாதிரி அவர் மைண்டில் இருந்திருக்கு. ஆனால் என்னென்னா, ரஜினிக்கு வந்து லோகேஷ் சொன்ன கதை வந்து ஒரு முழு திருப்தி இல்லை. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி வயலன்ஸ் ஆகவும் ஆக்ஷன் ஓரியன்டாகவும் இவருடைய சப்ஜெக்ட் இருந்திருக்கு. ரஜினி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லைட்டராக பண்ணலாம். நம்ம தான் தொடர்ந்து வந்து ஆக்ஷன் படம் பண்ணி ஒரு மேலே ரத்தமும் கத்தியுமா போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஒரு மாறுபட்டு ஒரு படம் பண்ணணும்னு அவருடைய மைண்டில் இருக்குது. அதனால இந்த கதையை வந்து அவர் ஒரு மாதிரி பெண்டிங்கில் வச்சுட்டு நெல்சன் கிட்ட கேட்டிருக்காரு. நெல்சன் வந்து ஒரு லைன் சொல்லியிருக்காரு. அது அவருடைய ஸ்டைலில் கொஞ்சம் ஒரு ஹியூமரான கதை. ஸோ அது வந்து ரஜினிக்கு பிடிச்சி போய் இப்போ அதை ப்ரொசீட் பண்ணுற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நெல்சன் கதையை பண்ணலாம் அப்படின்னு ரஜினி முடிவு எடுத்துட்டாரு. ஆனால் அதை அவர் லோகேஷ் கிட்டேயோ அல்லது கமல் கிட்டேயோ இன்னும் நேரடியாக சொல்லலை. ஓகே, அதுதான் முக்கியமான விஷயம். அதே நேரம் லோகேஷ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு, நம்ம கதையை வந்து ப்ரொசீட் பண்ண போகிறது இல்லை, நெல்சன் கதையை தான் பண்ண போகிறாங்கங்கிறது அவருக்கு தெரிஞ்சு அவர் வந்து அடுத்த கட்டமாக கைதி 2 நம்ம ப்ரொசீட் பண்ணிடுவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நடந்த மாற்றம் தான். என்ன சொல்லப்போனால், ரஜினி வந்து இந்த ஏர்போர்ட்டில் இந்த டைரக்டர் முடிவு பண்ணல அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு சம்பிரதாயமாக சொன்னது தான். அந்த கட்டத்திலேயே அது லோகேஷ் கனகராஜன்லாம் முடிவு பண்ணப்பட்ட ஒன்று தான். ஏன்னா இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, லோகேஷை வச்சு தான் இந்த 2 பேர் நடிக்கிற ப்ராஜெக்டே வந்து இப்போ மூவ் ஆச்சு. அதனால என்னென்னா, டைரக்டரே முடிவு பண்ணல அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னது பார்த்திங்கன்னா, சும்மா எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக பேச வேணாங்கிற அடிப்படையில் சொன்னது தான். இப்போ இந்த நெல்சன் மற்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ நடந்த மாற்றம் தான். கதையில உடன்பாடு இல்லையா லோகேஷ் கனகராஜ் சொன்னதுல? இல்லைன்னா வந்து கூலிப்பட தோல்வியும் அவர் எதிர்பார்த்த அளவு போகாத ஒரு காரணமாக மாறிச்சு? இல்லை, அது ஒரு முக்கிய காரணமாகத்தானே இருக்கும். ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வெற்றி அடைந்தவர்கள் பின்னால் போகிறவர் தான் ரஜினி. அவர் என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ஒரு புதுமுக டைரக்டரை கூப்பிட்டு என்னை வச்சு படம் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டார். ஏற்கனவே வெற்றி அடைந்த, அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நம்பர் 1 நம்பர் 2 இருக்கிற டைரக்டர்களோடு தான் அவர் ஒர்க் பண்ணுவார். அதோட அர்த்தம் என்னென்னா, நமக்கு இருக்கிற ரசிக ஆதரவோடு இந்த இவருடைய ரசிகர்களும் சேர்ந்து படத்தை பெருசாக கொண்டு வாங்கங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூலி படத்துக்கு கிடைத்த ஃபீட்பேக், அதனுடைய வெற்றி தோல்வியை தாண்டி அந்த படம் ஓவர் வயலன்ஸாக இருக்குங்கிறது ரஜினிகிட்ட போய் சேர்ந்த ஒரு முக்கிய ஃபீட்பேக்கை அதை வந்து ரஜினியை ஃபீல் பண்ணிட்டார். சீன் பை சீன் வந்து இவ்வளோ ஓட்டைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணது ஒரு காரணமாக மாதிரி. இதெல்லாம் நிச்சய காரணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இப்போ இவர் லோகேஷ் கனகராஜ் மறுபடி சொன்ன கதையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருந்ததும் ஒரு காரணம். ஏன்னா ஆல்ரெடி அது தப்பாயிடுச்சு. கிட்டத்தட்ட அதே சாயலில் இருக்கு, இன்னொரு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அவர் நம்ம லைட்டராக போயிடலாம்,
இன்னும் சொல்ல போனா இப்போ சுந்தர்சி படம் ஒன்று பண்றாரு, அதுவும் காமெடி சப்ஜெக்ட் தான். ஓகே. அதுக்கு அடுத்து இப்போ நெல்சன் படம் அப்படின்னா இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு காமெடியாக தான் இருக்கும். இப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த வயலன்ஸான சப்ஜெக்ட்லாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாருன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த ஜானரை திடீர்னு மாத்திட்டாரு? ஒரு படம் பண்ணிட்டு இன்னொரு படம் வயலன்ஸ் படம் பண்ணா பரவாயில்ல, வயலன்ஸே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 படமே அடுத்தடுத்து ஜானர் மாத்திட்டாருன்னா எப்படி புரியும்? இல்ல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜெயிலர் 2 கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு படம். ஓகே ஓகே, புரியுதா இல்லையா? அதனால இப்போ நீங்க வரிசையா அதே மாதிரி படம் பண்ணிட்டு போறதுங்கிறது அவருக்கே ஒரு அலுப்பை கொடுத்துருக்கும். எல்லாத்துக்கும் மேல ஆக்ஷன் படங்கும் போது ரஜினிக்கு வந்து வேலை ஜாஸ்தி. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தானே பண்ணணும். என்னதான் இருந்தாலும் ஒரு 70 வயதுக்கு மேற்பட்ட ஒரு சீனியர் சிட்டிசன் ரஜினி, ஏன்னா அவரு வந்து அந்த மாதிரி பண்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். பெரும்பாலான காட்சியில டூப்பு தான் போடுறாங்க இல்லையா? இல்ல டூப்பு போட்டாலும் நீங்க அது ரஜினி தான் பண்றான்னு நம்ப வைப்பதற்காக சில ஷாட்டுகளை எடுக்கணும். அதுக்குன்னு நீங்க குறைந்தபட்சமா ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணித்தானே ஆகணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக இப்படிப்பட்ட கதையை விரும்பி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தை புக் பண்றதுக்கு முன்னாடி வெற்றி தோல்வியை முடிவு பண்ணி தான் வந்து கமிட் ஆவார் நீங்க சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி பீஸ்ட் படம் வந்து தோல்வி அடைஞ்ச படம் தான், பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளான படம். ஆனால் அந்த படத்துக்குலாம் வந்து நெல்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தாரு இல்லையா? ஏன் லோகேஷுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கல? இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதாவது பீஸ்ட்டுக்கு முன்னாலே ஜெயிலர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ மீன் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் லெவலுக்கெல்லாம் அவங்க போயிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு டைரக்டரை தூக்குனீங்க அப்படின்னா அது வந்து ரஜினிக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேர் ஏற்படுங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று, பீஸ்ட் படம் வந்து தோல்வி படம் கிடையாது. அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் இப்போ கூலி படத்துக்கு எப்படி இந்த நெகட்டிவ் ரிவ்யூ போட்டு அடிச்சாங்களோ அதே மாதிரி அந்த படத்தையும் தாக்கினாங்க. கலெக்ஷன் வந்து அவன் போட்ட பட்ஜெட்டோட அதே கலெக்ஷன் எடுத்துட்டாங்க இல்லையா கூலி படமும்? கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் சன் பிக்சர்ஸ்க்கெல்லாம் வந்து தோல்வியெல்லாம் இல்லை, நஷ்டம்லாம் கிடையாது, அவங்களுக்கு லாபம் தான். ஆனால் என்னன்னா லோகேஷ் ரஜினி காம்பினேஷனுங்கும் போது அவங்க ஒரு ஜாக்பாட்டை வந்து மனசுல வச்சிருந்தாங்க, 1000 கோடி பில்டப். ஸோ அது நடக்காம போயிடுச்சு, அவ்வளவுதானே தவிர அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் ரிப்போர்ட் கூட ஒன்று போட்டோம். அந்த ஒரு ப்ரீ ரிலீஸ், அதாவது ரிலீஸுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து லாபம் தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் பீஸ்ட் படத்தை எடுத்துக்கிட்டாலும் பீஸ்ட் படம் கமர்ஷியலாக வெற்றி படம் தான், அதில் மாற்றம் இல்லை. வழக்கமாகவே விஜய் படம் வரும்போது ஒரு கூட்டம் வந்து படம் நல்லா இல்லை, மொக்கே போகாதீங்கன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த படத்துக்கு அந்த பிரச்சாரம் கூடுதலாக இருந்தது. ஆனால் அதையும் மீறி அந்த படம் ஜெயிச்சது. எல்லாத்துக்கும் மேலே ரஜினியே அது குறித்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் அவர் சன் பிக்சர்ஸில் பேசியிருக்காரு. அந்த பீஸ்ட் படத்தினுடைய தயாரிப்பாளரும் சன் பிக்சர்ஸ் தான். அப்போ அவங்க ரஜினிகிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, சார் இது வந்து எங்களுக்கு லாஸ் கிடையாது, ப்ராஃபிட்டான ஒரு ப்ராஜெக்ட் தானே சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அன்னைக்கு நெல்சன் விஷயத்தில் ரஜினி அப்படி ஒரு முடிவு எடுக்கலை. இப்போது நெல்சன்கிட்ட கதை கேட்குறாரு, நெல்சனை தான் ப்ரொசீட் பண்ண போகிறாருன்னா, இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து ஏன் கமல் ப்ரொடியூசர் கமல்கிட்டையும் சரி, இன்னொரு பக்கம் வந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜ்டையும் வெளிப்படையாக சொல்ல தயங்குறார் ரஜினி? இல்லை என்னன்னா, இந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ப்ராஜெக்டுக்கு ரஜினி கொடுத்துருந்த டேட் அப்படிங்கிறது ஜூன் ஜூலை. ஓகே, என்ன அதுதான் அவருடைய திட்டம். ஜெயிலரை முடிச்சுட்டு நம்ம அதுக்குள்ளார போகணுங்கிற மாதிரி தான் அவர் பிளான் பண்ணியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்சனை செலக்ட் பண்ணதுனால அந்த படம் ஜூன் ஜூலைக்கே வராது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இதுவே இந்த படமே பிப்ரவரி வரைக்கும் ஷூட்டிங் போகுதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி தான் இந்த படத்தினுடைய ரிலீஸே இருக்கும். அதுக்கப்புறம் அவர் சப்ஜெக்ட் ரெடி பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் பண்ணணும்னா இந்த வருஷம் கடைசி ஆகிடும். அப்போ இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, அதை எதுக்கு இப்போ நம்ம பேசுவானன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ ரஜினியும் அவரும் நண்பர்கள், அதனால் அவங்க எப்போ வேணாலும் அந்த விஷயத்தை அவர்கிட்ட கன்வே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் லோகேஷ் கிட்ட அவர் இந்த விஷயத்தை கன்வே பண்ணணும். பட் ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் இதுவரைக்கும் லோகேஷ் கிட்ட அவர் கன்வே பண்ணலை. கமலஹாசனுடைய பெரிய ரசிகர்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து தொடர்ச்சியாக எல்லா பேட்டிகளும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கமலஹாசன் வந்து எப்படி லோகேஷ் இல்லை அப்படிங்கிறத கன்வின்ஸ் ஆனாரு, இல்லை ரஜினி எடுக்கிறது தான் இறுதி முடிவா இந்த விஷயத்துல? இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரஜினி எடுக்கிறது தான் முடிவு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் லோகேஷ் கனகராஜ் கமலஹாசனுடைய ரசிகராக இருந்தாலும் இந்த படத்துல லோகேஷ் இல்லை அப்படிங்கிறது கமலஹாசனுக்கு ஒரு சின்ன வருத்தத்தை வேணா கொடுக்கலாம். அதுக்காக நீங்க லோகேஷ் இல்லையா அப்ப இந்த படமே நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வரமாட்டார். விக்ரம் மூலமா வந்து மறுபடியும் ஒரு பெரிய இன்னிங்ஸை கொடுத்தது லோகேஷ் தான், அதுல மாற்றம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த படம் பண்ணலை அப்படின்னா கமல்ஹாசனுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஓகே, அதே லோகேஷ் கனகராஜ் விக்ரம் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் இருக்கு, அதாவது லோகேஷ் இயக்கிய விக்ரமுடைய அடுத்த பார்ட். அதனால கமல்ஹாசனுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அதே லோகேஷை வச்சு இன்னொரு படம் எடுத்து அவர் சம்பாதிச்சுட்டு போயிடுவாரு. இதுக்கு வந்து இப்போ ரஜினியுடைய சிபாரிசில் நெல்சன் வரப்போறாரு, அவ்வளவுதான். அது ஒரு பெரிய இழப்பாக நம்ம எடுத்துக்க முடியாது. லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாரு? கைது விட்டு தான் பண்ண போறாரா? லோகேஷ் கனகராஜ் நடிகரா இப்ப அருண் மாதேஸ்வரன் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது 2 நாளைக்கு முன்னதான் படப்பிடிப்பு தொடங்கினாங்க.
அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மிட் வீக் வரைக்கும் இவர் டேட் கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ். அதனால் என் கணிப்பு என்னன்னா ஒரு டிசம்பர் 15ன்னு வச்சுக்கோமே, அது வரைக்கும் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் இருப்பார். அதை முடிச்சுட்டு அவர் கைதி 2 படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு போகிறாரு. இதுக்கடையில் கார்த்திக்கு சில படங்கள்லாம் இருக்குது. ஓகே, அந்த படத்தை அவர் முடிச்சுட்டு வரணும். இவர் இப்போ நடிக்கிற படத்தை முடிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் கைதி 2 ஸ்டார்ட் ஆகும். பட் அதே நேரம் இவர் நடிப்புக்கு போயிட்டாலும் இவருடைய டீம் வந்து கைதி 2க்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இன்னும் சொல்ல போனால் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரு பெசன் நகரில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சன் பிக்சர்ஸ் தான் வாடகை கொடுத்தாங்க. இப்போ சமீப காலமாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இப்போ ட்ரீம் வாரியர் வந்து அதை அண்டர்டேக் பண்ணதா ஒரு தகவல் இருக்குது. அதனால் இப்போ வந்து அங்கே வந்து இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா 50 கோடி லோகேஷ் கனகராஜ் சம்பளம் வாங்கியிருக்காரு. கைதி 2க்கு வந்து 75 கோடி சம்பளம் கேட்டதா ஒரு தகவல் கூலி ரிலீஸுக்கு முன்னாடி. இப்போ கூலி படத்தில் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்த வெற்றி இல்லை. அதையும் தாண்டி ரஜினி கமல் ப்ராஜெக்ட் ட்ராப் அப்படிங்கும்போது அவருடைய சம்பளம் வந்து 80 கோடியா 75 கோடியா இல்லை அதுக்கு கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அதாவது முதல்ல வந்து கைதி 2க்கு பேசப்பட்டது 75 கோடி, அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் கமல் ரஜினி படத்துக்கு இன்னும் அதிகமாக தான் இருக்குது. என்னுடைய கணிப்பு அது 100 கோடியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா ஒரு பக்கம் அட்லி 100 கோடியை ரீச் பண்ணிட்டாரு, நெல்சனும் 100 கோடியை ரீச் பண்ணிட்டாரு, ஜூனியர் என்டிஆரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, அதுக்கு அவர் 100 கோடி பேசியிருக்காரு. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட தகவல். அப்போ அவரோட சக போட்டியாளரான லோகேஷும் அந்த சம்பளத்துக்கு தான் போவார் அப்படிங்கிற கணிப்பில் தான் நான் அந்த சம்பளத்தை சொன்னேன். பட் இப்போ அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. கைதிக்கு வந்து ஏற்கனவே பேசின அந்த 75 கொடுக்க போகிறாங்களா, இல்லை கூலி சரியாக போகலை சார் இன்னும் கொஞ்சம் குறைச்சிங்கன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 கோடியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழேன்னா இவர் அந்த சம்பளத்துக்கு போக மாட்டார். அதனால நிச்சயமாக அந்த 60 கோடிக்கு கீழே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை கூலி படம் வெற்றி படமா அமைந்திருந்தாலுமே 75 கோடி லோகேஷ் சம்பளம் கொடுத்தனா கார்த்திக்னு ஒரு மார்க்கெட் இருக்கு இல்லையா? அதாவது என்னன்னா கைதி படம் வந்து கார்த்தி படம். ஆமா, கைதி 2 படம் கார்த்தி படம் இல்ல, லோகேஷ் படம். லோகேஷ் படம். அதை அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கைதி படத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்தி படமாக வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. கைதி 2 அப்படி பண்ண முடியாது. கைதி 2 பொறுத்த வரைக்கும் நீங்க லோகேஷ் படமா தான் வியாபாரம் பண்ணணும். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ சங்கர் மணிரத்னம் போன்ற இயக்குனர்கள் இயக்குகிற படம் அவங்க யாரை வச்சு பண்ணாலும் அது அந்த டைரக்டர்களுடைய படமாக தான் வியாபாரம் ஆகும். புரியுதா இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது லோகேஷ் படமாக கன்சிடர் பண்ணும்போது அது 100 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறது வந்து ஒரு பெரிய சிக்கலை கொடுக்காது. லோகேஷ் மீது ஆமீர் கான் விமர்சனம் வச்சதா ஒரு தகவல் வந்தது. ஆனால் ஆமீர் கான் சைட்லேருந்து அதை வந்து மறுத்துட்டாங்க. ஸோ ஆமீர் கான் லோகேஷ் இணையர் ப்ராஜெக்ட் வந்து அது எப்போ நடக்க போகுது, அது நடக்குமா? அதாவது நான் ஏற்கனவே லோகேஷ் கிட்ட பேசும்போது இப்போ இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு தான் அந்த அமீர் படம்ங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. பட் அதே நேரம் சினிமாங்கிறது அடிப்படையில் வியாபாரம் தான். இப்போ அமீர் கானே லோகேஷ் கனகராஜை போய் ஹிந்தியில் லான்ச் பண்ணால் ஒரு வெற்றிப்பட இயக்குனராக அங்கே போய் லான்ச் பண்ணால் தானே அந்த படத்தை நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதனால் லோகேஷ் கனகராஜ் ஒரு வெற்றி கொடுக்குற வரைக்கும் அமீர் கான் வெயிட் பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வெற்றிங்கிறது கைதி 2ஆக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று கைதி 2வை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரிஸ்க் இல்லை. கைதிங்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம், லோகேஷ் கரியர்லேயே ஒரு மாஸ்டர் பீஸாக மதிக்கப்படுகிற ஒரு படம். அப்படிங்கிறதுனால கைதி 2 வந்து நிச்சயமாக தப்பு பண்ணாது. இப்போ அதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கும்போது நிச்சயமாக மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. வியாபாரிகளும் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய விலை கொடுப்பதற்கு தயாராக இருப்பாங்க. அதனால் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா கைதி 2 வெற்றிக்கு பிறகு அந்த அமீர் கான் படத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஜினி கமல் இணையிற படத்தில் வந்து லோகேஷ் கனகராஜ் இல்லாததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக கூலி படத்தோட ஒரு நெகட்டிவ் விமர்சனங்கள் சொன்னீங்க இல்லையா? ஒருவேளை ஜெயிலர் 2 ரிலீஸுக்கு அப்புறம் தான் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஜெயிலர் 2 எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து மாற்றப்பட கூட வாய்ப்பு இருக்கா? நெல்சன் தான் வந்து கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை சொல்ல முடியாது. இல்லை இது ஒரு முக்கியமான கேள்வி தான். ஏன்னா இப்போ ரஜினி வந்து ஒரு வெற்றியை வைத்து தான் ஒருத்தரை எடை போடுகிறார் அப்படின்னா இப்போ ஜெயிலர் 2 வெற்றி தோல்வியும் இதில் ஒரு முக்கிய ரோல் வகிக்கும்ல. இப்போ ஒரு வாதத்துக்காக சொல்லணும் அப்படின்னா ரஜினி கமல் படத்தை நெல்சன் இயக்குகிறார்னு முடிவெல்லாம் பண்ணிட்டாங்க. ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா பெருசாக போகலை. ஜெயிலர் அளவுக்கும் போகலை, கூலி அளவுக்கும் போகலை அப்படின்னு ஒரு படுதோல்வி படமாக மாறிச்சு அப்படின்னா நிச்சயமாக ரஜினியோ கமலோ நெல்சன் கூட ட்ராவல் பண்ண விரும்ப மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா இப்போ 2 பேரும் இணைவதால் அந்த படத்துக்கான பட்ஜெட்டுங்கிறது மிகப்பெரிய பட்ஜெட்டு. அப்போ ஒரு தோல்வி பட இயக்குனர் வச்சு அந்த ப்ராஜெக்டை நகர்த்த மாட்டாங்க. அன்றைக்கு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சுந்தர்சி எப்படி சார் வந்து ரஜினி கிட்ட எப்போ கதை சொன்னாரு, எப்படி ஓகே பண்ணாரு, எப்போ ஆரம்பிச்சாங்க இந்த பேச்சுவார்த்தையெல்லாம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினிக்கு வந்து ஒரு லைட்டரான அல்லது ஒரு காமெடி சப்ஜெக்ட் பண்ணணும்னு ஒரு பிளான் இருந்தது. ஓகே, இப்போ ரஜினி இப்படி ஒரு ஐடியாவில் இருக்காரு. ரஜினி எப்பயுமே அப்படின்னா இப்படி ஒரு ஐடியாவில் இருக்காரு அல்லது இந்த ஜானரில் கதை கேட்க விரும்புகிறார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து சௌந்தர்யா மூலம்தான்
எப்பயுமே வெளியில வரும். சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சர்க்கிள்ல வந்து இந்த மாதிரி டேடிக்கு ஒரு கதை தேவை, யாராவது இருக்காங்களா அப்படின்னு அப்படி மெல்ல ஒரு தேடலை துவக்குவாங்க. கூலி ரிலீஸுக்கு முன்னாடியா ஆஃப்டர் இல்ல பொதுவாகவே, இப்ப இது மட்டும் இல்ல, பொதுவாகவே இப்ப நீங்க இந்த பாரஞ்சித்துக்கெல்லாம் எப்படி படம் ஆமா ஆமா சௌந்தர்யா மூலம் தான். ஏன்னா இப்ப சௌந்தர்யா கிட்ட ரஜினி சொல்லி அவங்க அப்படியே கதை தேடும் போது பாரஞ்சித்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு கதை இருக்கு, அப்படியா என்கிட்ட சொல்ல சொல்லுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்சி போய் அப்புறமா ரஜினி கிட்ட கொண்டு போறாங்க. அந்த மாதிரி இந்த தகவல் சௌந்தர்யா மூலம் மெல்ல கசிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது சுந்தர்சி போகுது. சுந்தர்சி உடனே அவர் அதில் கை தேர்ந்தவருங்கிறதுனால டப்புன்னு ரஜினிக்காக ஒரு அவுட்லைனை ரெடி பண்ணிட்டு அவரை போய் பார்த்து சொல்றாரு. அது ரஜினிக்கு அந்த அவர் சொன்ன லைன் பிடிச்சி போச்சு. ரொம்ப நன்றி சார். சினிமா பல்வேறு விஷயங்களோட பார்க்க நன்றி. ரொம்ப நன்றி.